மகேஷ் பாபு அவருடைய குண்டூர்காரன் படத்தில் வந்த குர்ச்சி மரத்தப்பட்டி சாங்க்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ண சேகர் மாஸ்டர் நம்ம கோட் படத்துடைய சாங்க்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காராம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த சாங் ஷூட்டுக்கு தான் அவர் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தளபதி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி டான்ஸ்க்குன்னு 2 சாங் இருக்கும் போல. அதாவது நம்ம தளபதி, பிரபுதேவா, பிரசாந்த்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சாங் இருந்ததா நம்ம நியூஸை பார்த்தோம். ஸோ இந்த சாங் நார்மல் சாங்காக இருக்காது. ஏன்னா 3 பேரும் இருக்கிறதுனால டான்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் குண்டூர்காரன் படத்துடைய குர்ச்சி மரத்தப்பட்டி சாங்கும் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டான்ஸ் கோரியோகிராஃபரை கூட்டிகிட்டு வந்து நார்மல் சாங்காக வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் டான்ஸ் நம்பராக தான் இருக்கும். பட் இதில் இருக்க ஒரே ஒரு பயம் என்னன்னா, ஜானி மாஸ்டர் மாதிரி நம்ம தளபதி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்னதான் அரபிக் குத்தும் ரஞ்சிதமே சாங்கும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருந்தாலுமே அந்த டைமில் டான்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. தென் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வெங்கட் பிரபு அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது கோட் படத்தில் நிறைய சாங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் சாங்கெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, கண்டென்ட் இருந்தால் போதும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி ஆடியன்ஸ் இருக்க டைமில் வெங்கட் பிரபு அவர் நிறைய சாங் இருக்குன்னு சொன்னது பர்சனலாக எனக்கு தளபதி என்னையா பண்ண போறான்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வெங்கட் பிரபு அவர் என்ன பண்ண போறாருன்னு. தென் ஃபைனலாக இப்போ வர படங்களில் சாங் அதிகமாக இல்லைனாலும் நம்ம தளபதியோட படங்களில் சாங் அதிகமாக இருந்தாலுமே ஆடியன்ஸ் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தளபதி படத்துக்கு வரதுக்கான ரீசனில் அதுவும் ஒன்று. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காருன்னு. தென் இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி தளபதி பற்றின டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.